நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம் ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் எதற்குத்தான் இந்த பிறவி எடுத்தோம் என்று யோசிக்கும் அளவிற்கு கிரக நிலைமைகள் படுத்து எடுத்து விட்டன என்றுதான் கூற வேண்டும். இன்னும் நீங்கள் உயிரோடுதான் இருக்கின்றீர்களா என்று உங்களுக்கே ஆச்சரியம் வரும் வகையில்தான் உங்களுடைய வாழ்க்கையானது தற்பொழுது இருந்து வருகின்றது. ஏதாவது ஒன்றில் பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லை, எதை எடுத்தாலும் பிரச்சனைதான் என்றால் வாழ்க்கையை எப்படித்தான் ஓட்டுவது என்ற நிலைமைதான் தற்பொழுது உங்களுக்கு. அதாவது வீட்டிலும் சரி, வேலை இடத்திலும் சரி, அனைத்து இடங்களிலும் ஏதாவது ஒரு துன்பங்கள், கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்களும் தற்பொழுது வரை முட்டி மோதி அனைத்தையும் சமாளித்து கொண்டுதான் வந்து கொண்டு இருக்கின்றீர்கள். வேலை இடத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக நேர்மையாக இருந்து உழைத்தாலும் அங்கும் உங்களுக்கு கெட்ட பெயர்தான். உங்க கூட இருப்பவர்களே உங்களுக்கு குழிப்பறித்த சூழ்நிலைகளும் நடந்து இருக்கும். வேலை இடத்தில்தான் அப்படி என்றால் வீட்டிற்கு வந்தால் வீட்டிலும் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருந்தால் எப்படித்தான் ஒரு மனிதன் பிழைப்பை நடத்துவது என்ற கேள்விக்குறி எல்லோருக்குமே எழத்தான் செய்யும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சியில் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மாயமாக மாறும் அளவிற்கு உங்களுக்கு குரு பகவான் நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகின்றார் என்பதே முற்றிலும் உண்மை. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், உடல்நல பிரச்சனையாக இருக்கட்டும், தாய் தந்தை வழியே இருந்து வந்த மன வருத்தங்களாக இருக்கட்டும், உங்கள் மனைவி மூலமாக இருந்த சண்டைகளாக இருக்கட்டும், இப்படி அனைத்தும் வருகின்ற குரு பெயர்ச்சியில் நிச்சயம் சரியாகும் என்பது உறுதி. இந்த குரு பெயர்ச்சி அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரை இருக்கும் என்பதால் இந்த ஒரு வருடத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையானது ஓஹோ என்று இருக்கப் போகின்றது. பொதுவாக ரிஷபம் ராசிக்காரர்கள் எதிலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணாலும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அந்த கேரக்டர் இவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, ரிஷபம் ராசியின் சின்னமாக காளை மாடு வருகின்றது. காளை மாடு என்றாலே உறுதியை குறிக்கும். ஸோ ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களும் இதே மாதிரித்தான் எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியான மனப்பான்மை கொண்டு விளங்குவார்கள். அதே போல ரிஷபம் ராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே இவங்க ப்ராக்டிக்கலாகவும் இருப்பாங்க. இமேஜினேஷன் லைஃப்பில் இவங்க மேக்சிமம் போக மாட்டாங்க. அதாவது பகல் கனவு காணுவது, நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்காது. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை எப்பவும் சைலண்ட்டாக, காம்னஸாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க இருக்கிற இடத்துல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் இருக்கிறத இவங்க விரும்ப மாட்டாங்க. ரிஷபம் ராசிக்காரங்களை மற்றவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்க மேலே நீங்கள் அன்பாக இருந்தால் மட்டும்தான் போதும். இவங்களை நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி 2ஆம் இடம் என்றால் வாயை குறிக்கும். இதனால் ருசியான சாப்பாட்டை விரும்பக்கூடியவர்கள். இதனால் இவர்களுக்கு ஒரு ருசியான சாப்பாடு சமைத்து கொடுத்தாலும் இவர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்து கொள்ளலாம். இதுவே ரிஷபம் ராசியில் பிறந்த குறிப்பாக பெண்களாக இருந்தால் மற்றவர்கள் இவர்களிடம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஏமாற்றும் குணம் இருந்தால் இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதேபோல் அன்பிற்கு அடிபணியக்கூடியவர்களும் இவர்கள்தான். அதை தவிர்த்து இவர்களிடம் அதிகாரம் காட்டினால் அது கொஞ்சம் கூட செல்லுபடியாகாது. அப்போ ரிஷபராசி பெண்களிடம் ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கணும், பொய் பேசக்கூடாது. அதே போல ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இயல்பாகத்தான் இருப்பார்கள். முடிந்த அளவிற்கு அந்த கஷ்டத்தை நினைத்து 2 நாட்கள் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா, ரொம்ப எத்திக்ஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது நீதி நேர்மையில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ரொம்ப ஜென்யூனாக ஹானஸ்டாக இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் வாழ்க்கை துணையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது இருக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்தனமாக ரொம்ப ஜாலியாக இருந்தால் இவங்களுக்கு பிடிக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கிறவங்கள பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம்.
ரொம்ப சீன் போடுறவன், ரொம்ப பந்தா பண்ணுறவன், சிலர் பொய்யா பேசிக்கிட்டு திரியுவாங்க. அவங்கள எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க கூட பழக்கம் வச்சுக்கவே ரிஷபம் ராசிக்காரர்கள் விரும்பவே மாட்டாங்க. அதே மாதிரி ரிஷபம் ராசிக்காரங்க கிட்ட மற்றவங்க விட்டு கொடுத்து தான் போகணும். ஏன்னா காளை மாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுகிட்ட அன்பாக பணிவாக நடந்துக்கிட்டாதான் அது வழிக்கு கொண்டு வர முடியும். அதுகிட்ட முரண்டு பிடிச்சா அது உங்கள் வழிக்கு வராது. அதே மாதிரி தான் இவங்களோட பிரெயின் எப்பவும் எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஒர்க் ரிலேட்டடாக இல்லை வேறு ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் காளை மாடு வயலில் உழுக ஆரம்பித்தால் காலையிலிருந்து மாலை வரை உழுது கொண்டே தான் இருக்கும். அதே போலத்தான் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களும் தன்னுடைய வேளையில் தன்னுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவார்கள். இவர்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவதால் ஒரு சில பிரச்சனைகளும், அதே நேரத்தில் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாவதால் மனதில் அவ்வப்பொழுது சஞ்சலமும் வந்து கொண்டேதான் இருக்கும். ரிஷபத்தில் பிறந்த ஆன்மாக்கள் ஒரு காரியம் முடிந்தவுடன் தனிமையில் அமர்ந்து நடந்த நிகழ்ச்சியை பற்றி யோசித்து பார்த்து அசை போட்டு கொண்டு இருப்பார்கள். காரணம், காளை மாடு தான் எடுத்துக்கொண்ட இரையை அமைதியாக இருக்கும் பொழுது அசை போடுவது போல இவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது இதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் இயல்பாக நல்லவர்கள் என்றாலும் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்தாலும் அதில் வருத்தமும் பிரச்சனையும் உண்டு. இதை அனுபவபூர்வமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகள் செய்வீங்க. ஆனா அவங்க அதை துளி கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு நாளைக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படும் பொழுது யாரும் முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. இதற்கு காரணம் ராசி அதிபதியான சுக்கிரன் 6க்கு உடையவராகி கால புருஷனுக்கு 7க்கு உடையவராக வருவதால் இந்த நிலைமை ஏற்படும். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே யாராக இருந்தாலும் இன்முகத்தோடு உபசரிக்கும் குணம் இருக்கும். தன்னை சார்ந்தோரை எப்பொழுதும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் இருக்கும். வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களோடு பகிரக்கூடிய குணம் இருக்கும். அதைவிட மிக முக்கியமாக காலத்தின் வேகத்திற்கு தகுந்தாற்போல சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது எல்லா விஷயத்திலும் முடிந்த அளவிற்கு அப்டேட்டாக இருப்பாங்க. சுக்கிரனின் ராசியில் பிறந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் சுகத்தையும் சுகாதாரத்தையும் அதிகமாக விரும்புவார்கள். தான் இருக்கும் இடத்தை மிக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். தான் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை எப்பொழுதும் சுத்தமாக துடைத்து புதிதாக இருக்கும்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். சரிவாங்க, ரிஷபராசியின் குரு பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். வியாழன் கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகின்றார். என்னதான் நாம் பணம் பொன் பொருளோடு இருந்தாலும் இவர் மனம் வைத்தால் மட்டுமே அவை அனைத்தும் நிலைத்து நிற்கும். அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, திருமணம், யோகம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக விளங்கும் குரு பகவான் ஒருவருடைய ராசியில் சுபமாக இருந்தால் அவருக்கு அதிர்ஷ்ட மழைதான். அதே போல குரு பகவானின் அனுகூலமான நிலை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை தரக்கூடியவை. 2ஆம் இடத்தில் குரு வருவதால் 2ஆம் இடம் மிதுனம் ராசி புனிதப்படுத்தப்படும். 2ஆம் இடத்திற்கு உண்டான அனைத்து நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதைவிட மிக முக்கியமாக குரு பார்க்கும் இடங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யும் என்பதால் 2ஆம் இடத்தில் இருக்கும் குரு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடங்களையும் பார்ப்பார். எனவே இந்த இடங்களின் காரகத்துவங்கள் மூலமாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை குரு பகவான் வழங்க இருக்கின்றார். உங்களது அந்தஸ்து, கௌரவம், வாக்கு, சிந்தனை, சக்தி, முயற்சிகள் என அனைத்தையும் பழிக்க வைக்கும் யோகத்தை கொடுக்கும். கால புருஷனுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் தற்பொழுது குறையும். பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பிறருக்கு தகுந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். 6ஆம் வீடான துலாம் ராசியை குரு பார்ப்பதால் இனி கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். வீடு வாங்க புதிய கடன்கள் எதிர்பார்த்து காத்து இருந்தவர்களுக்கு குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கும். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். பிரச்சனைகள் கொடுத்த சத்குரு இனி ஓடி ஒளிவார். மனதில் இறை சிந்தனை அதிகரிக்கும். குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆயுள் விருத்தியாகும்.
குரு பகவானின் பார்வை 10ஆம் வீட்டில் விழுவதால் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். புதிய வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியன தேடி வரும். தொல்லை தந்த சக ஊழியர்கள், அதிகாரிகள் மாறி போவார்கள். அதேபோல் மிக முக்கியமாக பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணமானது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் சிறப்பாக கிடைப்பதால் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படும். மனைவி, பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் என்றாலும் பங்காளியிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் தற்பொழுது கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டால் போட்ட முதலீடுகளை எளிதில் எடுக்க முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்களின் தனி திறமையால் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். தொழில் ரீதியாக சில நெருக்கடிகள் இருந்தாலும் கூட்டாளிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் என்பதால் தொழிலுக்கு ஒரு சிலரின் நல்ல ஆதரவு கிடைத்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை தற்சமயத்துக்கு சரிவர பராமரித்து வந்தால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாம் தற்பொழுது குறைந்து பணியில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அதிகாரிகளின் ஆதரவு சாதகமாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஒரு சிலருக்கு வேலைப்பளு காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய நாட்களாக இருக்கின்ற நாட்கள் இருக்கும். குருவின் அருளால் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் ஓரளவிற்கு குறைந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம், காஞ்சிபுரம் உத்தரமேரூருக்கு அருகில் உள்ள திருப்புலிவனம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் சிம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசியுங்கள். பழைய கல்வி நிறுவனத்தை புதுப்பிக்க உதவுங்கள். நிம்மதி கிடைக்கும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.